TNSET Chemistry Classes from Professor Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீரியாடிசிட்டி டாபிக்ல சம் பேசிக் கான்செப்ட் அது சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பேசிக் கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்பிட், ஆர்பிட்டால் அண்ட் நோட். ஸோ இந்த மூணு பேசிக் கான்செப்டும் பார்த்துட்டு இது சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்பிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், ரெண்டாவது ஆர்பிட்டால்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் we start from orbit. Okay, okay, orbit. Orbit அப்படின்னா it's a path around the nucleus in which the electron revolves. எல்லாருக்குமே தெரியும் நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ் சுத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எலக்ட்ரான் என்ன பண்ணுது, நியூக்ளியஸ் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த சுத்தி வரக்கூடிய அந்த பாத்துக்கு என்ன பேரு அப்படின்னா ஆர்பிட்னு பேரு. சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கு, எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நியூக்ளியஸ் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அந்த சுத்தி வரக்கூடிய இந்த பாத்துக்கு என்ன பேரு, ஆர்பிட் அப்படின்னு பேரு. ஓகேவா? சோ அந்த சுத்தி வரக்கூடிய பாத் ஆர்பிட். ஓகேவா? ஓகே, செகண்ட் பாருங்க, ஆர்பிட் இஸ் சர்க்குலர் ஆர் எலிப்டிக்கல் இன் ஷேப். அந்த ஆர்பிட் அந்த பாதை என்னவா இருக்கலாம், சர்க்குலாவோ அப்படி இல்லையா எலிப்டிக்கலாவோ இருக்கலாம், அதாவது வட்டமாவோ அல்லது நீள்வட்டமாவோ இருக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சர்க்குலரா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா எப்படி இருக்கலாம், இந்த மாதிரி எலிப்டிக்கலா இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்க, இட் ரெப்ரசன்ட் தி மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஒன் பிளேன். அதாவது எலக்ட்ரானோட மூமெண்ட்டை எனக்கு 1Dல சொல்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேரு, ஆர்பிட் அப்படின்னு இன்னும் சிம்பிளா சொல்லலாம். ஓகேவா? சோ ஆர்பிட் பத்தி பார்த்தாச்சு. ஆர்பிட் அப்படிங்கிறது என்னது, எலக்ட்ரான் சுத்தி வரக்கூடிய அந்த பாத்துக்கு என்ன பேரு, ஆர்பிட். ரெண்டாவது ஆர்பிட் என்னவா இருக்கலாம், எலிப்டிக்கலாவோ அல்லது சர்க்குலர் இன் ஷேப்ல இருக்கலாம். தேர்டு ஆர்பிட் அப்படிங்கிறது என்னது, எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்டை 1Dல சொல்லக்கூடியது. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் we move on to orbital. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், ஆர்பிட்டால் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஆர்பிட்டால் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இட் இஸ் த ரீஜியன் அரௌண்ட் தி நியூக்ளியஸ் வேர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம். அதாவது ரீஜியன் அரௌண்ட் த நியூக்ளியஸ் அப்படின்னா என்னது, நியூக்ளியஸ் சுத்தி இருக்கக்கூடிய ரீஜியன் பகுதியில where the probability of finding electron is maximum. அதாவது நியூக்ளியஸ் சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில எந்த பகுதியில அதிகபட்சமா எலக்ட்ரான் காணப்படுதோ அந்த ரீஜியனுக்கு என்ன பேரு, ஆர்பிட்டால்னு பேரு. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எந்த இடத்துல அதிகபட்சமா எலக்ட்ரான் காணப்படுதோ அந்த இடத்துக்கு என்ன பேரு, ஆர்பிட்டால் அப்படின்னு பேரு. ஓகேவா? சோ the region around the nucleus where the probability of finding electron is maximum. ஓகேவா? அடுத்து ஆர்பிட்டால் மே பி ஸ்பெரிக்கல், டம்பிள் ஆர் டபுள் டம்பிள் இன் ஷேப். ஆர்பிட்டால் என்னவா இருக்கலாம், ஸ்பெரிக்கல் இன் ஷேப்லயோ அல்லது டம்பிள் இன் ஷேப்லயோ அல்லது டபுள் டம்பிள் இன் ஷேப்லயோ இருக்கலாம். ஸ்பெரிக்கல் மீன்ஸ் லைக் தட் அண்ட் டம்பிள் மீன்ஸ், டபுள் டம்பிள் மீன்ஸ் டி ஆர்பிட்டால்ஸ் ஆர் இன் டபுள் டம்பிள் ஷேப். ஓகேவா? ஸோ ஸ்பெரிக்கலாவோ டம்பிளாவோ அல்லது டபுள் டம்பிளாவோ எனக்கு என்னது, ஆர்பிட்டாலோட ஷேப் இருக்கலாம். அண்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்க, இட் ரெப்ரசன்ட் தி மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இன் 3 dimensional plane. அப்படின்னா எனக்கு என்னது, எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்டை 3Dல சொல்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேரு, ஆர்பிட்டால் அப்படின்னு பேரு. ஓகேவா? ஸோ ஆர்பிட்டால் அப்படிங்கிறது நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்ப ஆர்பிட்டால் அப்படிங்கிறது என்ன, அதிகபட்சமா எலக்ட்ரான் காணக்கூடிய அந்த பகுதிக்கு என்ன பேரு, ஆர்பிட்டால் அப்படின்னு பேரு. ஆர்பிட்டால் என்னவா இருக்கலாம், ஸ்பெரிக்கலாவோ டம்பிளாவோ அல்லது டபுள் டம்பிளாவோ இருக்கலாம் ஷேப்ல. அடுத்து என்னது, எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்டை 3Dல சொல்லக்கூடியது எனக்கு என்னது, ஆர்பிட்டால். ஓகேவா? சோ ஆர்பிட் தனியா பார்த்தாச்சு, ஆர்பிட்டால் தனியா பார்த்தாச்சு. இப்ப கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? சோ ஆர்பிட் அப்படிங்கிறது என்னது, எலக்ட்ரான் சுத்தி வரக்கூடிய பாத்துக்கு என்ன பேரு, ஆர்பிட்னு பேரு. ஓகேவா? அந்த பாத்துக்கு ஆர்பிட்னு பேரு. ஆர்பிட்டால் அப்படிங்கிறது என்னது, அதிகபட்சமா எலக்ட்ரான் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு என்ன பேரு, ஆர்பிட்டால் அப்படின்னு பேரு. ஓகேவா? செகண்ட் பாருங்க, ஆர்பிட் என்னவா இருக்கலாம், எனக்கு ஷேப்ல சர்க்குலராவோ எலிப்டிக்கலாவோ இருக்கலாம். அதுவே ஆர்பிட்டால் எனக்கு என்னவா இருக்கலாம், ஸ்பெரிக்கலாவோ டம்பிளாவோ அல்லது டபுள் டம்பிளாவோ இருக்கலாம். ஓகேவா? சோ எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்டை 1Dல சொல்றோம் அப்படின்னா அது ஆர்பிட். அதுவே எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்டை 3Dல சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் அ ஆர்பிட்டால். கிளியரா? இப்ப நெக்ஸ்ட் we move to node. Okay, okay, so node
ஆர்பிட்டால் அப்படிக்கும் ஒரு கான்செப்ட் சொன்னேன். ஆர்பிட்டால் அப்படின்னா என்னன்னு ஒரு சிம்பிளா ஒரு கான்செப்ட் சொன்னேன். எந்த இடத்துல அதிகபட்சமா எலக்ட்ரான் காணப்படுதோ அந்த ரீஜியனுக்கு என்ன பேரு? ஆர்பிட்டால்னு சொன்னேன். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நோடுக்கு போலாம். சோ நோட் the place where the electron density is 0. எந்த இடத்துல எலக்ட்ரான் இல்லையோ அந்த இடத்துக்கு என்ன பேரு? நோடுன்னு பேரு. இப்ப ஆர்பிட்டாலையும் நோடையும் கம்பேர் பண்ணுங்க. எந்த இடத்துல அதிகபட்சமா எலக்ட்ரான் காணப்படுதோ அந்த இடத்துக்கு ஆர்பிட்டால்னு பேரு. எந்த இடத்துல எலக்ட்ரான் இல்லையோ அந்த இடத்துக்கு என்ன பேரு? நோடுன்னு பேரு. சோ இந்த கம்பாரிசன் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் நோட். ஓகேவா? சோ நோட ரெண்டா கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ரேடியல் நோட் அண்ட் ஆங்குலர் நோட். நான் என்ன கொடுத்திருக்கேன்? நோடுக்கான ஃபார்முலாவும் அது பக்கத்திலே கொடுத்திருக்கேன். ரேடியல் நோட் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்முலா? n மைனஸ் எல் மைனஸ் ஒன். அதுவே ஆங்குலர் நோட் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்முலா? எல். இந்த n எல் அதெல்லாம் என்ன? n அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் அ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகேவா? சோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அண்ட் அதுவே எல் அப்படிங்கிறது எனக்கு என்னது? அசிமுதல் குவாண்டம் நம்பர். ஓகேவா? சோ என்னோட வேல்யூ எல்லோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆர்பிட்டும் ஆர்பிட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? சோ நோட கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதுவே ஆங்குலர் நோடுக்கு எல் வேல்யூ தெரிஞ்சிருந்தா போதும். எந்த ஆர்பிட்டால் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஆங்குலர் நோட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சோ டோட்டல் நோடு அப்படிங்கிறது எனக்கு என்னது? சோ நோடு அப்படிங்கிறது எது ரெண்டும் சேர்ந்தது? ரேடியலும் ஆங்குலர் இது ரெண்டும் சேர்ந்ததான் எனக்கு டோட்டல் நோட். ரேடியல் பிளஸ் ஆங்குலர் நோட். ரேடியல் பிளஸ் ஆங்குலர் ரெண்டும் சேர்ந்ததான் எனக்கு டோட்டல் நோட். ஸோ ரேடியல் நோடுக்கு என்ன ஃபார்முலா? n மைனஸ் எல் மைனஸ் ஒன் அண்ட் ஆங்குலருக்கு எல். ஸோ டோட்டல் நோட் சம்டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின்ல டோட்டல் நோடும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் நோடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்கேன் n மைனஸ் ஒன். ஸோ சைடில் ஒரு கிராஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ ஒரு வேவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த வேவ் கொடுத்துருக்கேன். ஸோ எலக்ட்ரானோட வேவ் ஃபங்க்ஷன் ஜஸ்ட் இங்க என்னது? இந்த பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரானோட அதாவது வேவ் ஃபங்க்ஷனோட சைனை குறிக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிளஸ் மைனஸ் இட் இண்டிகேட்ஸ் சைன் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த இடத்த பாருங்க. இந்த ஷேடட் அந்த கலர்டு ரீஜன்லாம் எனக்கு என்ன இருக்கு? எலக்ட்ரான் டென்சிட்டி பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? எந்த இடத்துல எலக்ட்ரான் இல்ல அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல எனக்கு இந்த பாயிண்ட்ல எனக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி இல்ல. சோ அப்ப அந்த இடத்துக்கு என்ன பேரு? நோடுன்னு பேரு. சோ இட் இண்டிகேட் பை n. n மீன்ஸ் நோட். ஓகேவா? சோ இங்க எலக்ட்ரான் டென்சிட்டி பிரசன்ட் ஆயிருக்கு, இங்கேயும் எலக்ட்ரான் டென்சிட்டி பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இந்த ரீஜியன்ல எனக்கு என்ன இல்ல? எலக்ட்ரான் டென்சிட்டி இல்ல. எலக்ட்ரான் அந்த இடத்துல இல்ல. ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். சோ இட் இஸ் கால்ட் அஸ் நோட். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபார்முலாவை அந்த நோடு கொடுத்துருக்க இந்த 3 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் அதிகமான ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட், ஸோ நான் நோட்னா என்னன்னு சொல்லிட்டேன். ரேடியல் நோட், ஆங்குலர் நோட் அதோட டைப்ஸ்னு சொன்னேன். ரேடியல் நோட்னா என்ன, ஆங்குலர் நோட்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரேடியல் நோட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரேடியல் நோட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் ரீஜியன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி ஜீரோவா இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? ரேடியல் நோட்னு பேரு. அதாவது ஸ்பெரிக்கல் ரீஜியன். ஓகேவா? spherical region where electron density is 0. Where electron density is 0. So இந்த பிக்சரை பாருங்க. இது நியூக்ளியஸ், இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட். ஓகேவா? ஸோ n is equal to 1. இது செகண்ட் ஆர்பிட். ஓகேவா? ஸோ இந்த நியூக்ளியஸுக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கும் இடையில ஒரு இருக்க இந்த ஸ்பெரிக்கல் ரீஜியன்ல எனக்கு என்ன இல்லை? இந்த டேஷ்டு லைன்ல என்ன இல்லை? எலக்ட்ரான் டென்சிட்டி இல்லை. அப்ப இந்த இடத்துக்கு என்ன பேரு? நோட். எலக்ட்ரான் இல்லை அப்படின்னா எலக்ட்ரான் டென்சிட்டி அந்த இடத்துல இல்லைன்னா அதுக்கு பேரு நோட். இது எந்த இடத்துல பர்டிகுலரா என்னது? ஸ்பெரிக்கல் ரீஜியன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி இல்லை. அப்ப அந்த நோடுக்கு எனக்கு பர்டிகுலரா என்ன நோடு? அது ரேடியல் நோட் அப்படின்னு இதுக்கு பேர் வரும். சரியா? அடுத்து பாருங்க, ஆங்குலர் நோட்னா என்ன? ஸோ ஸ்பெரிக்கல் ரீஜியன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி இல்லை அப்படின்னா அது ரேடியல் நோட். அதுவே ஆங்குலர் நோட் அப்படிங்கிறது ஒரு ஃபிளாட் பிளேன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி இல்லை, ஒரு ஃபிளாட் பிளேன். ஓகேவா? ஸோ இந்த பாருங்க, இட்ஸ் அ பி ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டால்ல 2 லோப்ஸ் இருக்கும். ஓகேவா? இது ஒரு லோப்ஸ், இது ஒரு லோப். ஸோ இந்த 2 லோப்பும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்காது? எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்காது. ஸோ இந்த 2 லோப்ஸ்க்கும் இடையில ஒரு பிளேன் பாஸ் ஆகும். இந்த இடத்துல எனக்கு என்ன கிடையாது? எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்காது. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும்? நோடு பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ஒரு ஃபிளாட் பிளேன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அந்த நோடுக்கு என்ன பேரு? பர்டிகுலரா ஆங்குலர் நோடு அப்படின்னு பேர்.
flat plane where electron density 0. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள பேசிக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரேடியல் அப்படிங்கும் போது ஸ்பெரிக்கல் ரீஜியன், அதுவே ஆங்குலர் அப்படிங்கும் போது ஒரு பிளேன், ஓகேவா, ஒரு ஃபிளாட் பிளேன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி மிஸ் ஆயிருக்கு, எலக்ட்ரான் டென்சிட்டி 0 ஆயிருக்கிறது. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆர்பிட்னா என்னன்னு பார்த்தாச்சு, ஆர்பிட்டால்னா என்னன்னு பார்த்தாச்சு, நோட்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம், அதோட டைப்ஸ் ஆஃப் நோட் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த ஆர்பிட்டால் வித் 2 ரேடியல் நோட் அண்ட் 2 ஆங்குலர் நோட். ஓகேவா? ஸோ 2 ரேடியல் நோட் அண்ட் 2 ஆங்குலர் நோட் பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஆர்பிட்டால் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல பாருங்க என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 3p, 5d, 5f, 8d. ஓகேவா? ரேடியல் நோடுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 2 விஷயம் தேவை. ஒன்னு ரேடியல் அண்ட் ஆங்குலர் நோடுக்கான ஃபார்முலா, இன்னொன்னு எல் எது, எல்லோட வேல்யூ ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் என்ன. இந்த 2 விஷயமும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரேடியல் நோட், ரேடியல் நோடுக்கு என்ன ஃபார்முலா, n மைனஸ் எல் மைனஸ் 1. ஓகேவா? அதுவே ஆங்குலர் நோடுக்கு என்ன ஃபார்முலா, ஜஸ்ட் n, சாரி எல். ஓகேவா? ஜஸ்ட் எல். ஓகேவா? இது இல்லாம நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இது ஃபர்ஸ்டா தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும், n அண்ட் எல் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் எல் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் இப்ப 3pன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 3p அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஆர்பிட், ஸோ n. செகண்ட் என்ன கொடுத்துருப்பாங்க, ஆர்பிட்டால். ஓகேவா? ஸோ தேர்ட் ஆர்பிட்ல p ஆர்பிட்டால் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூ எனக்கு என்னது, n வேல்யூ. செகண்ட் கொடுத்துருக்கிறது எல். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, எஸ் ஆர்பிட்டாலா இருக்கு அப்படின்னா அசிமுதல் குவாண்டம் நம்பர் வேல்யூ என்னவா இருக்கும், 0வா இருக்கும். பி ஆர்பிட்டாலா இருக்கு அப்படின்னா அசிமுதல் குவாண்டம் நம்பர் வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும், 1ஆ இருக்கும். அதுவே டினா எல்லோட வேல்யூ என்னவா இருக்கும், 2வா இருக்கும். அதுக்கப்புறம் எஃப் அப்படின்னா எல்லோட வேல்யூ என்னவா இருக்கும், 3ஆ இருக்கணும். ஓகேவா? இந்த டேபிள நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்கணும். இது இதுக்குன்னு மட்டும் கிடையாது, டேர்ம் சிம்பிள்லாம் நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ரேடியல் ஆங்குலர் நோட் ஃபார்முலா பிளஸ் ஆர்பிட் ஆர்பிட்டால் எது எதுன்னு தெரிஞ்சிருக்கணும், அண்ட் எல் வேல்யூ ஃபார் ஆர்பிட்டால்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். 2 ரேடியல் நோடு இருக்கணும், அதே சமயம் 2 ஆங்குலர் நோடு இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆங்குலர் நோட்னா என்ன ஃபார்முலா, எல். எல்லோட வேல்யூ என்னவா இருக்கணும், 2 ஆங்குலர் நோட்னு சொல்றாங்க. அப்ப எல்லோட வேல்யூ என்னது, எனக்கு L is equal to 2. அப்ப L is equal to 2 எந்த ஆர்பிட்டால், எனக்கு D ஆர்பிட்டால். ஓகேவா? அப்ப Dங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். ஸோ இங்க 2 D இருக்கு, அது இல்லாம 3Pயோ 5Fஓ வராது. நீங்க ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் போட்டு டைமை என்ன பண்ண தேவையில்ல, வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஆங்குலர் நோடு பாருங்க, ஆங்குலர் நோடோட வேல்யூ என்னன்னு பாருங்க. அதோட வேல்யூ என்னவோ அது சம்பந்தப்பட்ட ஆர்பிட்டால் தான் எனக்கு என்னவா இருக்க போகுது, ஆன்சர்ல வரப்போகுது. ஓகேவா? ஸோ 2 ஆங்குலர் நோட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப L is equal to 2. ஸோ ஆன்சர்ல என்ன இருக்கணும், டிங்கிற ஆர்பிட்டால் பிரசன்ட் ஆயிருக்கணும். ஸோ ஏவும் சியும் கிடையாது. அப்ப 5Dயோ 8Dயோ தான் என்னவா இருக்க போகுது, ரெண்டுல ஒன்று தான் ஆன்சரா இருக்க போகுது. ஸோ அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 ரேடியல் நோடு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேடியல் நோடுக்கு என்ன ஃபார்முலா, n மைனஸ் எல் மைனஸ் 1. ஸோ 5Dக்கு நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், ரேடியல் நோடு கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? n மைனஸ் எல் மைனஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது n வேல்யூ, செகண்ட் கொடுத்துருக்கிறது எல். ஓகேவா? ஸோ என்னோட வேல்யூ என்ன, இங்க 5. எல்லோட வேல்யூ என்ன, எல் வேல்யூ ஃபார் டி ஆர்பிட்டால் இஸ் 2. ஸோ 2 மைனஸ் 1. 5 minus 3 is equal to 2. அப்ப எனக்கு என்ன வருது, 2 radial node. அதே சமயம் எனக்கு என்னவா இருக்கு, 2 angular node present ஆயிருக்கு. So correct option is B. So D ஏன் வரல அப்படிங்கிறது நான் போட்டு காட்டுறேன். So 8D ஏன் வரல அப்படின்னா radial node formula என்ன, n minus L minus 1. So இது n value, இது L. So என்னோட வேல்யூ என்னது, 8. L வேல்யூ எனக்கு என்னது, for D orbital L value is 2. So 2 minus 1. So 8 minus 3 is equal to 5. 5 radial node வருது. So questionல என்ன கேட்டிருக்காங்க, 2 radial node அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. So எனக்கு என்ன கிடையாது, 8D அப்படிங்கிறது வராது. So answer is 5D. So இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். So நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆகலாம்.
அடுத்து பாருங்க. ஆர்பிட்டால் ஹேவிங் 3 ஆங்குலர் நோட்ஸ் அண்ட் 3 டோட்டல் நோட்ஸ். ஓகேவா? ஸோ அதே கான்செப்ட் தான். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அங்க ரேடியலும் ஆங்குலரும் கொடுத்துருந்தாங்க ப்ரீவியஸ் கொஷின்ல. இந்த கொஷின்ல 3 ஆங்குலர் நோட் அண்ட் 3 டோட்டல் நோட் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான். ஆங்குலர் நோடோட வேல்யூ என்னன்னு பாருங்க. அது சம்பந்தப்பட்ட ஆர்பிட்டால்லாம் என்னவா இருக்கணும், ஆன்சர்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுல ஆங்குலர் நோட் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆங்குலர் நோடுக்கு என்ன ஃபார்முலா, எல். ஸோ ஆங்குலர் நோடுக்கு ஃபார்முலா எல். எல்லோட வேல்யூ எனக்கு என்னது, 3. எல் இஸ் ஈக்குவல் டு 3னா எனக்கு என்ன ஆர்பிட்டால், எல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால், 1 அப்படின்னா பி ஆர்பிட்டால், 2 அப்படின்னா டி ஆர்பிட்டால் அண்ட் 3 அப்படின்னா எஃப் ஆர்பிட்டால். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா என்னது, எஃப் ஆர்பிட்டால இண்டிகேட் பண்ணுது. ஸோ எஃப்ங்கிறது ஆப்ஷன்ல இருக்கணும். ஸோ இது பி, இது டி, இது டி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆன்சர், சி தான் ஆன்சர். இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டா எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதையும் சால்வ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான். ஓகேவா? ஸோ இதுவே ஆன்சர் கரெக்ட் தான். பட் உங்களுக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த 3 டோட்டல் நோட்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் 4Fக்கு எவ்வளோ டோட்டல் நோட்ஸ் வருதுன்னு செக் பண்ணுங்க. டோட்டல் நோடுக்கு என்ன ஃபார்முலா, n மைனஸ் 1. ஸோ இது n, இது l. ஸோ என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4. 4 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ 3 ஆங்குலர் நோடு இருக்கு, அதே சமயம் 3 டோட்டல் நோடு இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 4F. மற்ற எந்த ஒரு ஆப்ஷனையும் சால்வ் பண்ணாம ஜஸ்ட் ஆங்குலர் நோடு வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. the number of spherical nodes in 3p orbitals are. எனக்கு வந்து ரேடியல் நோட் தெரியும், ஆங்குலர் நோட் தெரியும், டோட்டல் நோட் தெரியும். வாட் இஸ் மீன் பை ஸ்பெரிக்கல் நோட்? ஸோ ரேடியல் நோட் சொல்லும் போது நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். ரேடியல் நோட் அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் ரீஜன் வேர் எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் 0. அப்பனா ஸ்பெரிக்கல் நோட் அப்படிங்கிறது இன்டைரக்ட்லி கிவன். அதாவது ரேடியல் நோட இன்டைரக்டா என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியல் நோட் அப்படிங்கிறத டைரக்டா கொடுக்காம அவங்க என்னவா கொடுத்துருக்காங்க, ஸ்பெரிக்கல் நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன கேக்குறாங்க, ஸ்பெரிக்கல் நோடுங்கிற டேர்ம்ல ரேடியல் நோட கேக்குறாங்க. யாரு கேக்குறாங்க, ஃபார் 3p ஆர்பிட்டால். ஸோ ரேடியல் நோடுக்கு என்ன ஃபார்முலா, ஸோ ரேடியல் நோடு இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் எல் மைனஸ் 1. ஸோ ஃபார் 3p ஆர்பிட்டாலுக்கா, ஸோ 3p. ஸோ இது n, இது l. ஓகேவா? ஸோ என்னோட வேல்யூ 3. l வேல்யூ ஃபார் p ஆர்பிட்டால் எனக்கு என்னது, இட்ஸ் a 1. ஸோ -1 ஃபார்முலால இருக்க அந்த 1 அங்கே எழுதியிருக்கேன். அப்போ 3 minus 2, 3 minus 2 is equal to 1. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் A. A is the correct answer. That's all for this video. Thank you for watching. Happy learning. Thank you.